பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்ததாமே நீர் செய்த அதிசயமான காரியங்களை உங்களுடைய வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என்னை செல்லும் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என்னை செல்லும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 9ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் தஞ்சம் அவரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனம் 2 வேளைகளை குறிக்கின்றதா இருக்கிறது. சிறுமைப்பட்டவன் என்கிற பதம் உதவியற்ற சூழ்நிலையில் இருப்பவனை குறிக்கிறதா இருக்கிறது. நெருக்கப்படுகிற காலம் என்பது என்ன செய்வது என்று தவிக்கின்ற ஒரு வேளையை குறிக்கின்றதா இருக்கிறது. இப்படிப்பட்ட வேளைகளில் கர்த்தரே நமக்கு கடைக்கலமும் தஞ்சமுமானவர் என்று வேதம் சொல்கிறது. இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது வித்தியாசமான முறையில் காரியத்தை நமக்காக விதமாக கர்த்தர் செய்து முடிப்பார். இந்த வசனத்துக்கு ஏற்ற வண்ணமாய் ஊழியத்தின் பாதையில் நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, இந்தியன் பேங்க்லே பாரிஸ் கார்னர்லே நான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு என்னுடைய வாழ்க்கை தலைகீழாய் கர்த்தரால் மாற்றப்பட்டது. அப்படின்ற சூழ்நிலையில் என்னை எல்லாரும் கொஞ்சம் பைத்தியத்தை பார்க்கிறதை போல வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார்கள். சில நேரங்களிலே நான் ஒரு முட்டாள் அப்படின்னு ஒரு பேப்பரை எழுதி என் முதுகில் என்னுடைய ஆஃபீஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டிட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. இப்படியே நான் நடந்து கொண்டிருந்தது. இதை பார்த்த இந்த காரியங்களை கேள்விப்பட்ட என்னுடைய மேனேஜர் அவர் என்னை பார்த்து, அவருக்கு ஒரு பெரிய அற்புத சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார் ரொம்ப விலையிலே. அதனால் அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், லெவரண்ட் எனக்கு ரொம்ப இங்கே கஷ்டப்படுற மாதிரி தெரிகிறது, நான் ஒன்று செய்கிறேன். நம்முடைய இன்னொரு பில்டிங் ஒன்று இருக்கிறது இன்னொரு இடத்துல பக்கத்து தெருவில். அந்த தெருவில் நீங்கள் அங்கே லிங்கேஸ்வர் ஸ்ட்ரீட்டில் போய் அந்த தெருவில் இருக்கிற அந்த பில்டிங்கில் இருக்கிறீங்க. ஆனால் என்ன ஒன்று, யாருமே இருக்க மாட்டாங்க, அது வெறும் ஒரு ஸ்டேஷனரி பில்டிங், உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னார். தெரியும் சார் அப்படின்னு சொன்னேன். அங்கே போய் இருக்கிறீங்களா அப்படின்னு. ஓ, நான் போகிறேன், ஆனால் அங்கே என்ன இருக்கும் வேலை எனக்கு அப்படின்னு. இங்கேருந்து ஏதாவது வேலை உங்களுக்கு தினமும் கொடுத்து அமிச்சாங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுங்க, ஏன்னா இங்கே உங்களை உபத்திரப்படுத்துறது என்னால் பார்க்க முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் சரி நாங்கள் புறப்பட்டு போயிட்டேன். போனால் அங்கே வெறும் பெருசாடி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த ஓரத்தில் எனக்கு ஒரு டேபிள் போட்டு ஒரு சேர் போட்டு ஒரு டியூப் லைட்டும் ஒரு 2 3 போட்டு அங்கே உட்கார வச்சுட்டாங்க. நாங்கள் வந்து என்னுடைய மேனேஜரை கேட்டேன்,
சார் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் எனக்கு புரியலை எனக்கு அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், அப்போ அவனுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஒன்று ஃபோன் பண்ணுறாங்க, தேடிக்கிட்டு வராங்க இருக்குல்ல, அதெல்லாம் அந்த காரியமாக தான் இருக்குது தானே. ஆஃபீஸ்க்கே ஃபோன் வருது, அப்போ நமக்கு செல்லெல்லாம் கிடையாது. ஆஃபீஸ்க்கே ஃபோன் வந்து அதில் கூப்பிடுறாங்க உங்களை நிறைய பேர். அதனால் அங்கே உங்களுக்கு ஒரு ஃபோனை நான் போட்டு கொடுத்துட்றேன், உங்களுக்காக ஒரு ஃப்ரிட்ஜ் எல்லாம் வச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. என்ன பண்ணட்டும் சார் அப்படின்னா, யாரையும் ஜெபத்துக்கு வராங்களோ அங்கே ஜெபம் பண்ணுங்கள், இங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து ஏதாவது ஃபைல்ஸ் கில்ஸ் உங்களுக்கு பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா அதை நீங்கள் செக் பண்ணி அங்கேருந்து கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு. இப்படியாக கிட்டத்தட்ட 1 வருடம் தனியாக நான் இருந்தேன். கடைசிக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு நாள் முழுக்க தனியாக அங்கே நான் உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டும், வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. 3 மாடி கட்டடம் இது. அப்படி இருந்தபோது திடீர்னு ஒரு சர்க்குலர் வந்து, அதாவது ஒரு சின்ன செக்ஷனை இந்த நான் இருக்கிற பழைய பில்டிங்க்கு கொண்டு வருவதாக அப்படி ஒரு செக்ஷன் வந்து இறங்கி ஒரு 4 பேர் வந்து இறங்கினாங்க. என்னுடைய கோஸ்டாஃப் தான் வந்து அங்கே இறங்கினாங்க. அப்போ சப்ஸ்டாஃப் ப்ரமோட்டியாக இருந்த ஒரு ராஜேந்திரன் என்ற ஒரு பிரதர், ரொம்ப சிம்பிளான பிரதர் அவர் அங்கேருந்து எனக்கு வந்தார். கிட்ட வந்து, லெவன்டீன் இங்கே தனியாகவே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. இங்கே தான் போட்டுட்டாங்க பிரதர், இங்கே நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இல்லைன்னு எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு காலத்தில் பக்தி பாடல்கள் எல்லாம் பாடிக்கிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமான மனுஷனாக இருந்தவர் இப்போ ரொம்ப சைலண்ட்டாக ஒரு மாதிரி ஆகிடுச்சு. கையில் எப்பொழுதும் ஒரு பைபிளோடு இருக்கிறீங்களே, எனக்கு ஒரு சின்ன காரியம் அப்படின்னாரு. சொல்லுங்க அப்படின்னு. நம்முடைய அங்கே பழைய பிரான்ச்சிலே நிறைய அற்புதங்கள் நடந்ததுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். சாதாரணமாக அவர் யாரோடும் அவ்வளவா பேச மாட்டார். அதனால் ஒரு சொல்ல கேள்விப்பட்டேன். அதனால் எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னாரு. என்ன சொல்லுங்க, என்னுடைய சகோதரி மகன், அந்த தம்பி, அவன் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தவன், 20 வயது பிள்ளை, இப்பொழுது கேன்சர் பேஷண்ட்டாக மாறி அவன் கொண்டு போய் அடையார் இன்ஸ்டியூட்டில் சேர்த்துருக்கிறாங்க. எங்களால் வந்து ரொம்ப அவ்வளோலாம் செலவு பண்ண முடியாது, தனிப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம் போகிறதுக்கு. அதனால் அங்கே கொண்டு போய் விட்டுட்டோம். அவனுக்கும் சரியாக சொல்லப்படலை. ஆனால் அவன் படித்த பையன்றதுனால கேன்சர் இன்ஸ்டியூட்டை எதுக்காக நாங்கள் அவனுக்கு சொல்லியிருக்கிறது, உன்னை வந்து இங்கே செக் பண்ண கொண்டாந்துருக்குறோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் அவனுக்கு ரொம்ப சீரியஸான நிலைமையில் இருக்கிறான், நீங்கள் கொஞ்சம் போய் ஜெபம் பண்ண முடியுமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆண்டவருக்கு காய்ச்சலும் கேன்சரும் இதெல்லாம் ஒன்று தான் சார், நீங்கள் விசுவாசமாக நம்பி நீங்கள் என்ன போக சொன்னீங்கன்னா நான் சந்தோஷமாக நான் போய் ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போனேன். அப்போ நான் யோசித்தேன், ஆண்டவரே, இவர் அங்கேருந்து மாற்றலாகி வந்த கூட்டத்தில் இவர் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏன்னா சிறுமைப்பட்ட ஒரு மனுஷன், அவன் இங்கே கொண்டு வந்திருக்கீங்க, அப்போ அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்று நான் அன்றைக்கி சாயந்தரமே புறப்பட்டு நான் அங்கே போனேன். போனப்போ அவனை தனி ரூமில் அந்த தம்பியை வைத்திருந்தாங்க. அவர் உடம்பெல்லாம் ரொம்ப சுருங்கி ஒரு 19 வயசு 20 வயசு பையன் மாதிரி இல்லாமல், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 9 வயசு 10 வயசு பையன் உடம்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி, அப்படியே அந்த வியாதியினால் சுருங்கி போய் அப்படியே இரும்பு தோதுமாக படுத்துக்கிட்டு இருந்தான். இங்கே உள்ள போகலான்னு பார்த்தா வாசல்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க, இது ரொம்ப சீரியஸான வார்டு, இங்கே ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறார், இங்கே உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் ஓரமாக நின்றுட்டேன். என்னடா இது இவ்வளோ தூரம் வந்து கடைசியில் அவ்வளோ ஆசையாக அவர் கேட்டார் போய் ஜெபம் பண்ணுங்கன்னு, இங்கே உள்ள விட மாட்டேன்றாங்களா ஆண்டவரே, வாசல் நின்று வெறுமனை நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். எனக்கு என்ன ஜெபம் பண்ணுறதுன்னு தெரியல. ஆண்டவரே, நான் உள்ளே போக எனக்கு உதவி செய்யுங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் திடீர்னு உள்ள ஒரு ஃபோன் அடிச்சது. ஃபோன் அடிச்சதுன்னு அந்த ஃபோனை எடுத்துகிட்டு அந்த வாசலில் உட்காந்துக்கிட்டு அந்த நர்ஸ் என்ன பண்ணாங்க, நேராக கிடுக்கிட்டு மாடியில் ஏறி படி ஏறி போக ஆரம்பித்தாங்க. மேலே ஏறி போக ஆரம்பிச்சு நான் பார்த்தேன், இதுதான் நமக்கு சரியான வேலை என்று சொல்லி எனக்கு அந்த கிடைத்த அந்த நேரத்தை உள்ள அந்த பையன்கிட்ட, நீ ராஜேந்திரன் பிரதருடைய சகோதரி மகனாப்பா அப்படின்னு கேட்டப்பா, ஆமாம், எனக்கு என்னங்க, எனக்கு சரியாக சொல்ல மாட்டேன்றாங்க, கொண்டு வந்து இங்கே அட்மிட் பண்ணிட்டாங்க, நாளுக்கு நாள் சிரித்துக்கிட்டே போகுது என்னுடைய உடம்பெல்லாம், எனக்கு கேன்சரா அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் சொன்னேன், ஆமாம் தம்பி, பயப்படாத, கேன்சர் தான், அதனால் நீ இன்னும் ரொம்ப சூழ்ந்துலாம் போயிடாத, இன்றைக்கி நான் ஜெபம் பண்ண வந்திருக்கிறேன், இல்லை மாமா சொல்லிட்டு போனாங்க இந்த மாதிரியான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தானே அது? ஆமாம் தம்பின்னு. அப்போ சொன்னால், என்னுடைய தலைக்கு கீழே என்னென்னத்தையோ கொண்டாந்து மந்திரிச்சு கொண்டாந்து வைக்கிறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் தயவுசெய்து எடுத்து தலை மாட்டான்னு கேட்டுங்க, எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது அப்படின்னா. சரி, நான் சொன்னேன், ஐயப்பா உனக்கு சுகமாக வரும், நீ நம்புகிறியாப்பா அப்படின்னு கேட்டால் அவன் சொன்னான், நிச்சயமாக நம்புகிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே அவனுக்காக ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு வேகமாக மேலே போன அந்த சகோதரி கீழே வர்றதுக்குள்ள கடகடன் நான் வெளியே வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். அந்த பிற்பாடு ஒரு 3 நாள் கழிச்சு, ஒரு 3 நாள் லீவ் போட்டார். அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அது யார்கிட்ட அது கான்டாக்ட் பண்ணுறது, அப்போ நமக்கு தனிப்பட்ட ஃபோன்லாம் கிடையாது. 3 நாள் கழித்து நான் பழைய ஆஃபீஸ்க்கு நான் போனப்போ அங்கே அவர் எல்லாரும் மத்தியும் நின்று கொண்டு சந்தோஷமாக இந்த மாதிரி நம்ம லெவனடி என்பதன் மூலமாக அவர் வந்து என்னுடைய
தங்கச்சி மகனுக்கு ஜெபம் பண்ணார். என்னுடைய சகோதரி மகனுக்கு இந்த மாதிரி நிலைமையிலேருந்து இப்போ அவனுக்கு அந்த டேஞ்சர் பொசிஷன் இருந்து அவன் இப்போ இம்ப்ரூவ் ஆகி தேறி இருக்கிறான். இன்னும் ஒரு வாரத்தை வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு மாத்திரை மருந்தே கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லி அவனுக்கு சுகத்தை ஏசப்பா கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் சாட்சி கொடுத்து கொண்டிருந்தார். நான் உள்ளே போன உடனே எல்லாம் என்ன சூழ்ந்துக்கிட்டாங்க, டே உன்னை குடிச்சிருந்தாண்டா பேசிக்கிட்டு இருக்காரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பிரதர் அப்படின்னு கேட்டோடனே அவர் சொன்னார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போன பிற்பாடு ஒரு 2 நாளில் அவனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. ஆண்டவர் கிருபையாக அவனுக்கு அந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் செய்து முடிச்சிருக்கிறார். ரொம்ப உங்களுக்கு தேங்க்ஸ் பிரதர் அப்படின்னு அவர் இந்த நாளிலே சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, சில நேரங்களிலே நம்ம நிறைய விதங்களிலே நெருக்கப்படுவோம், நிறைய இடங்களிலே சிறுமைப்படுத்தப்படுவோம். எந்த நேரமாக இருந்தாலும் நான் என்னுடைய ஆஃபீஸில் சிறுமைப்படுத்தப்பட்டேன். கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தினதினாலே நான் சிறுமைப்படுத்தப்படுத்தேன். அதனால் எனக்கும் கர்த்தர் உதவி செய்தார். அவர் நெருக்கமான நேரங்களில் அவர் இருந்தபோது கர்த்தர் அவருக்கு தஞ்சமாக இருந்து நாங்கள் கூப்பிட்ட நேரத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்து அந்த வாலிப மகனுக்கு சுகத்தை தந்தை. இப்பொழுது அந்த தம்பி வேலைக்கெல்லாம் போய் அவன் கல்யாணமெல்லாம் குழந்தையெல்லாம் இருக்கிறது. கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. நாம் சிந்திக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, வார்த்தையில் உண்மை உள்ளவரே உமக்கு நன்றி ராஜா. சிறுமைப்பட்ட நேரங்களிலே எங்களை கடைக்கலமாகவும் கர்த்தாவே அப்பா எல்லா விடைகளையும் நீர் எங்களுக்கு தஞ்சமாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.